ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செட் லாங்குவேஜில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ செட், அதாவது ஒரு செட்டை எப்படிலாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறனா அதிலே இருக்குது பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்னா என்ன, விரிவாக கூறுதல். ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா வார்த்தைகளால் அந்த செட்டை பற்றி விவரித்து சொல்லக்கூடிய ஃபார்மேட் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ், அப்போ அதில் என்ன இருக்கும்னா ஹோல் நம்பர்ஸ் இருக்கும். த செட் ஆஃப் ஆல் வெவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட், அப்போ என்னென்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸில் உள்ள ஆல்ஃபபெட்ஸ் அதாவது வவல்ஸ் அதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்ம் பார்த்தோம்னா செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு பை ரூல், ஒரு ரூல் மாதிரி இது இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக இருக்காது, நம்ம கொஞ்சம் உன்னிச்சு கவனித்து தான் இதை போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இந்த 2 காலன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து சச் தட்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ வவல் இன் இங்கிலீஷ் லெட்டர். அப்போ அந்த செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டில் உள்ள வவல்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம்னா பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ ஹோல் நம்பர். அப்போ அது எலமெண்ட் அந்த செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் என்னவாக இருக்கும்னா ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம். இது வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக எலமெண்ட்டை டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எ செட் கேன் பி டிஸ்கிரைப்டு பை லிஸ்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் என்ன பார்த்தோம்னா வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ரூலாக கொடுத்து நம்ம செட் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லெட் ஃபார்ம்னா டேரெக்டாக எலமெண்ட்ஸே கொடுத்துருவாங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு AEIOU. அப்போ இதில் என்ன இருக்குது, எலமெண்ட்ஸ், அதாவது வவல்ஸ்லாம் எலமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ செகண்ட் பி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 0, 1, 2, 3 ஹோல் நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த நம்பர் எந்த எண்டில் முடியுதோ அது எந்த நம்பர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோட், அதாவது ஒரு கோலன் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா சச் தட் அப்படின்னு சொல்லணும். 3 டாட்ஸ், அதாவது கடைசியாக 3 டாட்ஸ் வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து எல்லிப்சிஸ், அதாவது என்னென்னா அந்த எல்லிப்ஸ் என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேட்டர்ன் முடியல கண்டினியூஸாக அது வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குமோ கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு புரிய வைக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.